ஐடி கம்பெனிஸ் எல்லாமே திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேல வந்து ஏறிடுமா, இதுக்கப்புறம் வந்து அண்டர்வேல்யூல வராதா அப்படின்றதையும் டீடைலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஐடி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னமும் மியூட்டடான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா அவங்களோட குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து பார்க்கும்போது வீக்கா தான் வந்து இருக்கு. எதனால அப்படின்னா மேக்ரோ அண்ட் தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் அன்சர்டனா தான் இருக்கு. மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் ரீட்டைல்ல இவங்க ஐடி சர்வீசஸ் கொடுக்குற இடத்துல இங்க டீல் வந்து டிலேவா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டீல்ஸ் எல்லாமே நடக்கிறது எல்லாமே டிலேவா வந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால அவங்க பிளான் பண்ணி வச்ச மாதிரி அந்த டீல்ஸ் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியாது. பிஎஃப்எஸ்எஸ் செக்டர்ல வந்து பார்க்கும்போது இன்னமும் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்றது, அதாவது இந்த யூஎஸ் யூகேல இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்றது இன்னமும் கம்மியான வேல்யூல வந்து பண்ணி தந்துட மாட்டாங்களா, இன்னும் கம்மியான அமௌண்ட்ல வந்து இந்த டீல்ஸ் எல்லாம் பண்ணி தந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கீ கன்சர்னா வந்து அமையுது. அண்ட் தென் இப்பதான் வந்து ஃபெட்டோட ரேட் கட்டோட அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெயின் ட்ரிகரா அந்த ஐடி கம்பெனிஸ் வந்து அமையுது. ஏன் அப்படின்னா அங்க ஃபெட் ரேட் கட் நடக்கும்போது யூஎஸ் மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும். யூஎஸ் மக்களும் இல்ல, ஓவராலாவே எக்கனாமில வந்து ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது எல்லாமே ஐடி கம்பெனிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும் போது ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா போகும். அண்ட் தென் இவங்க ஏற்கனவே ப்ராஜெக்ட் டிலேல இருக்கிறது எல்லாத்துக்கும் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே காசு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஓவரால் ஐடி கம்பெனிஸ் வந்து பிளஸ் மூமெண்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம HCL Tech, இன்ஃபோசிஸ் அண்ட் தென் TCS அண்ட் தென் விப்ரோ இதனால நம்ம பார்த்தாலுமே பி நம்ம செக் பண்ணும்போது 20ல இருந்து 22, 23 தான் வந்து இருக்கு. இதுல விப்ரோ மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19 பில வந்து இருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விப்ரோ அண்ட் தென் இன்ஃபோசிஸ் அண்ட் தென் TCS நான் ஏற்கனவே கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. HCL மட்டும் நான் கன்சிடர் பண்ணல. இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் இந்த 4 கம்பெனில வந்து பார்க்கும்போது இந்த 4 கம்பெனியுமே வந்து வேல்யூட் பிக்கா தான் வந்து இருக்கு. அதாவது அண்டர் வேல்யூட்ல வந்து வரல, வேல்யூவான ஒரு கன்சிடரேஷனா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் மட்டும் திரும்ப அப்ரேலி போயிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஏன்னா இங்க ரேட் கட்லாம் நடந்தோன்னே இங்க டக்குன்னு இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஏத்த ஆரம்பிச்சலாம் பாசிட்டிவான மூமெண்டா. பட் ஆனா இன்னும் ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்னும் கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்றது இன்னும் ஏஐ எல்லாம் வச்சு பண்ணி தர மாட்டாங்களோ, இன்னும் சீக்கிரமா பண்ணி தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிஸ்க்கு ஓவராலா வந்து பார்க்கும்போது பிரஷர் தான் வந்து அதிகமா இருக்கு, பாசிட்டிவான அவுட்லுக் கூட. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேல்யூடு பிக்கா இருக்கவே இந்த டைம்ல கன்சிடரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். விப்ரோவும் TCSும் இன்ஃபோசிஸும் HCL மட்டும் நான் வந்து பண்ணல. அண்ணன் டெக் மஹிந்திரா ஓவர் பிரைஸா தான் இருக்கு. இருக்கிற 5 கம்பெனிஸ் நம்ம கன்சிடர் பண்றதுல ஸோ மீதி இருக்க 4 கம்பெனிஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் கீழே விழுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இது 2 கம்பெனியுமே நேற்று வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஒரு 4%, முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு 3.5% வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கோல்டு வந்து ஆல் டைம் ஐயை தொட்டுக்கிட்டே வந்து இருக்கு. MCX இண்டெக்ஸ்ல வந்து பார்க்கும்போது கோல்டு ஆல் டைம் ஐல வந்து இருக்கு. நம்மளோட இந்தியாலுமே வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணது இது ஒரு ஃபேக்டரா வந்திருக்கு. ஸோ இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் சண்டே வீடியோல எதனால வந்து கோல்டு ஏறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து கோல்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோல்டு ஏறுது அப்படின்னா கண்டிப்பா கோல்டு வச்சு லோன் கொடுக்குற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஏறும். ஸோ இது வந்து ஒரு கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறதா வந்து இருக்கு. ஏன்னா கோல்டை வச்சு இவங்க பேக்கப்பா தான் லோன் வந்து தராங்க. ஸோ சேம் கோல்டுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இவங்களால லோன் தர முடியும். ஸோ லோன் வாங்குறவங்க இன்னும் அதிகமாக வந்து வச்சு வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து பிளஸ் ஆகுது. மணப்புரம்ல வந்து 50% அவங்களோட லோன் புக் கோல்டு தான் வந்து இருக்கு. ஸோ கோல்டுல தான் 50% லோன் புக் வச்சிருக்காங்க. முத்தூட் ஃபினான்ஸ்ல பார்க்கும்போது 98% இவங்களோட லோன் புக் வந்து இங்க கோல்டுல தான் வந்து இருக்கு. மீதி இருக்கிறதா அதர் செக்டர்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இது எல்லாமே வந்து இந்த கோல்டு கம்பெனிஸ்க்கு பிளஸ் அமைஞ்சு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த 2 கம்பெனியுமே அண்டர் வேல்யூட்ல கிடையாது, வேல்யூட்லயும் வந்து கிடையாது, ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. கன்சிடரேஷன்ஸ் இதுல வந்து இல்ல. NMDC ஸ்டாக் தான் இன்னைக்கான ஃபோக்கஸ்ல வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிகல் வந்து பார்த்திருந்தேன். NMDC ஸ்டாக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால அந்த ஸ்டாக்கோட டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். NMDC ஸ்டாக் ஏன் ஃபோக்கஸ்ல இன்னைக்கு வைக்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் தென் சேல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இயர் ஆன் இயர்ல அப்பா இருக்கு. அண்ட் தென் இந்த ஆகஸ்ட்ல மெயினா பார்க்கும்போதும் அப்பா இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல மட்டும் ப்ரொடக்ஷன் 10%, சேல்ஸ் 18% வந்து அப்பா இருக்கு. ஓவராலா இவங்க Q1ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் 31%, சேல்ஸ் 14% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ஃபியூச்சர்ல ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பரா வந்து இருக்கு. இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு புது இன்வெஸ்டரா வந்து இப்போ அப்ரோச் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். இந்த கம்பெனி வந்து அயன் ஓர் தான் தயாரிச்சு கொடுக்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ அயன் ஓர் மைனிங் தான் இவங்களோட பேக் போனா வந்து இருக்கு NMDCக்கு. ஸோ அது தென் அதோட அதர் ஃபார்ம்ஸ் அண்ட் தென் அதர் ரிஃபைனரிஸா வந்து பார்க்கும்போது அதை பவுடரா பண்றது அண்ட் தென் அதை ரிஃபைன் பண்றது, அதை ஃபைன் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது எல்லாமே அதர் பிசினஸ் தான் வந்து இருக்கு. மெயின் வந்து இந்த அயன் ஓர் சப்ளிமெண்டா தான் வந்து இருக்கு. இவங்க யாருக்கெல்லாம் அயன் ஓர் வந்து கொடுப்பாங்க, ஸ்டீல் எல்லாமே அயன்ல இருந்து தயாரிக்கிறதா இருக்கு. ஸோ அயன் ஓர் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இங்க JSW ஸ்டீல் அண்ட் தென் டாடா ஸ்டீல் இவங்க எல்லாருக்குமே இந்த அயன் ஓர் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் தென் இங்க ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்லயும் நல்ல எக்ஸ்போர்ட், ஃபாரின்லயே நல்ல எக்ஸ்போர்ட் வந்து இருக்கு. பட் இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அயன் ஓர் மேனுஃபேக்சரிங்ல ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இன்க்ளூடிங் PSU செக்டர் அண்ட் தென் இங்க பிரைவேட் கம்பெனிஸ் இந்த அயன் ஓர் கொடுக்குற கம்பெனிஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ்மே பிரைஸ் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு எடுத்து பார்த்தாலுமே 4% வந்து இருக்கு. அதாவது இப்போ வந்து 69 ரூபா பிரைஸ் இருக்கு. ஒருவேளை வந்து 60 கீழே போகுது அப்படின்னும் போது இப்ப நம்ம 60 கிலோ வாங்குறோம் அப்படின்னும் போது டிவிடெண்ட் ஈல்டாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 6 ரூபா 5 ரூபா இல்ல அப்படின்னா 7 ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துறாங்க. நம்ம 5ல இருந்து 7 ரூபா 8 ரூபா வைக்கும் போது ஆவரேஜா 6 ரூபான்னு வச்சுக்கலாம்.
ஸோ அப்போ 60 ரூபாய்க்கு நம்ம அந்த ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இதே ஒரு 10% வந்து வந்துருது. அண்ட் தென் இந்த ஷேர் பிரைஸ் அப்பாச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு பெட்டரான ரிசல்ட்டா வந்து இருக்கும். ஸோ இது வந்து 60 ரூபாய்க்கு கீழே போனா தான் இப்போ இருக்க பிரைஸ் வந்து 70 கிட்ட வந்து இருக்கு. இப்போ ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஸோ இது இன்னும் 60 கீழே வந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தது கன்சிடரபிள் ஸ்டேஜா வந்து இருக்கும். அந்த டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு பிளஸா வந்து இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேக் டப்ல இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஆட் ஆகணும் அப்படின்னா இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்தியா சைனாவோட ட்ரேட் டீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இங்க நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து இருந்தாலும் பார்டர் இஷ்யூஸ் அண்ட் தென் நம்ம 2 கண்ட்ரீஸுமே வந்து செட் ஆகாது இப்படி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த 2 கண்ட்ரீஸ்மே வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரெஷரை தாங்க முடியாம ஒன்னா சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டாங்க. பட் ஆனா அனலிஸ்ட் அண்ட் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க நீங்க வந்து சைனா கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறது லாங் டேர்ம் டீலா வந்து வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா யூஎஸ் கூட வந்து திரும்ப பார்ட்னர்ஷிப் வந்து வைக்க முடியாது. இந்த ட்ரம்ப் போனதுக்கு அப்புறம் யூஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்னா இவங்க கூட லாங் டேர்ம் டீலா வந்து வைக்காதீங்க, ஷார்ட் டேர்ம் டீலா வந்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையும் கூட. ஏன்னா நம்ம வந்து யூஎஸ் டிபெண்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும். நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்ல தான் அதிகமா வந்து நடக்குது, சைனால அதிகமா நடக்கிறது இல்ல. நம்ம சைனால அதிகமான இம்போர்ட் தான் வந்து பண்றோம். இங்க எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இங்க செமிகண்டக்டர்ஸா இருக்கட்டும், இங்க சோலார் பேனல்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சைனால தான் இம்போர்ட் பண்றோம். பட் ஆனா நம்ம சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுன்றது ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ட்ரேட் டெபிசிட் நமக்கு வந்து அதிகமாக தான் வந்து இருக்கு. பட் இதுவே நம்ம யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கூட போனோம் அப்படின்னா அங்கேயே கம்மியா இருந்தாலும் பட் ஆனா அங்கதான் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றோம். நம்மளோட ஜிடிபில 2.5% கிட்ட யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸா வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இந்த டேரிஃபோட இம்ப்ளிகேஷனால எல்லாமே மாறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்தியா சைனாவோட ட்ரேட் டீல்ல நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்றத வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியாவோட டீலிங்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க ஃபுல்லா சைனா சைடு போயிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் கிட்ட இருந்தா நம்ம அதிகமான ட்ரேட் டீல் வந்து வச்சிருக்கோம். அதுல வந்து டிஃபென்ஸ் வந்து இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே பண்றது வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருந்தா வருது. ஸோ அது எல்லாமே வந்து கம்மியாகும். வந்து நீங்க டெக் ஐடி கம்பெனிஸா வந்து அவங்களுக்கும் வந்து ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேளை இப்போ ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க ஆர்டர் கொடுக்கல, யூஎஸ் யூகே ஆர்டர் கொடுக்கல, வேற ஒரு கண்ட்ரிஸ்க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இதுவும் ஒரு ப்ரெஷராக தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஓவரால் டிபெண்டன்சி அங்கே போயிடாதீங்க, ஷார்ட் டேர்ம்ல மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து தெரியுது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் அண்ட் தென் இங்க இந்தியன் ஆயில், இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அண்ட் தென் ஐஓசிஎல் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சிம்பிளா தெரியுது என்ன அப்படின்னா இங்க ஆயில் பேரல் வந்து இவங்களுக்கு கம்மியாவே வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் மெயினான ஒரு ரீசனா இருக்கு. அதுக்குள்ள சப் கேட்டகரிஸா ஒரு 3 வந்து பிரிக்கலாம். ஸோ மெயினா இதை வச்சுதான் இந்த சப் கேட்டகரிஸ் வந்து வருது. ஸோ இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் கம்மியா இருக்குது. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இவங்களால பெட்டரான மார்ஜின்ஸ்ல பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து விற்க முடியுது. ஸோ முன்னாடி வந்து இப்போ 100 ரூபாய்க்கு அவங்க டீசல் விற்கிறாங்க அப்படின்னா 90 ரூபா வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்டா இருக்கலாம். ஸோ 90 ரூபா வச்சு அவங்க 100 ரூபாய்க்கு போது 10 ரூபா வந்து மார்ஜின்ஸா வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து இருக்கிறது 80 ரூபா 70 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியுது. 30 ரூபா 20 ரூபா வந்து மார்ஜின்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து சிம்பிளா புரியுதுக்காக சொல்றேன். ஸோ இந்த மார்ஜின்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அது ஒரு ரீசனா அமைது. அண்ட் தென் சேம் இது வந்து ரிஃபைனிங் பண்ணோம் அப்படின்னாலும் இங்க ஆயில் பேரல் எல்லாமே கம்மியா கிடைக்குது. ஆயில் பேரலே கம்மியா கிடைக்குது. ஸோ அதனால ரிஃபைனரிங் வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரெஷர் வந்து தேவைப்பட மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துலயும் மார்ஜின்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியுது. அண்ட் தென் எல்பிஜியுமே வந்து ரிகவரி ஆயிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. 30,000 கோடி ரூபா வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது ஒரு பூஸ்ட் லெவல் கன்சம்ஷனா வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 ரீசன்ஸ் கம்பைன் பண்ணி இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி சொல்ல நான் போக மாட்டேன். நீங்க கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல போவீங்க அப்படின்னும் போது நீங்க கன்சிடர் வந்து பண்ணலாமா வேணாம்னு டிசைட் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன். கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட் மேல இப்போ நிறைய brokerage firmஸோட வந்து கண்ணு வந்து பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளா வந்து பார்க்கும்போது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் வந்து என்ன மாதிரியான கம்பெனி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஃப்எம்சிஜில ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2025 பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ உண்மையாக வந்து வீக்கா தான் இருந்துச்சு. 5% 2% அவ்வளவுதான் வந்து growth இருந்துச்சு. மார்ஜின்ஸ் பெரிய அளவுக்கான மார்ஜின்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியல. ஸோ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் 2026ல கம்பேக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இங்க பர்சனல் கேர் எல்லாமே வந்து இங்க டிராப் ஆயிருந்த நிலையில இப்ப எல்லாமே வந்து கம்பேக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சிங்கிள் டிஜிட் growth பர்சனல் கேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டபுள் டிஜிட் growth ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரேமண்ட் கன்சியூமர் கேர் வந்து இப்ப ரீசெண்டா அக்விசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 2023ல பண்ணியிருந்தாங்க. இல்ல இந்த பார்க் அவென்யூ வந்து காமசூத்ரா இந்த பிராண்ட் எல்லாமே ரேமண்ட் கன்சியூமர் கேர் வரும். அந்த கம்பெனியை இப்ப கம்ப்ளீட்டா வந்து கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பார்க் அவென்யூ அந்த நீங்க காமசூத்ரா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது செக்ஷுவல் வெல்னஸ் ப்ராடக்டா இருக்கும், இல்ல அப்படின்னா இங்க ஃபிராக்ரன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னும் போது ஆப்வியஸ்லி இது வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் கீழ தான் வந்து வருது இப்போ. ஸோ இந்த ஒரு எல்லா ரீசன்ஸுமே வச்சு ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ரீசன்ஸையும் வச்சு பை ரேட்டிங் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்ப இருக்க பிஇக்கு வேல்யூவேஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. இன்னுமே வந்து ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கீழே வந்தா பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா நல்ல கம்பெனியா வந்து இருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் ரெக்கார்ட் ஹையான சேல்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து பண்றாங்க. அதே மாதிரி அந்த ஷேரும் ரெக்கார்ட் ஹையை வந்து டச் பண்ணிருச்சு. 52K டச் பண்ணி போயிட்டே இருக்கு. சிம்பிளா என்ன அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இவங்களோட சேல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எவ்வளவா இருக்கு அப்படின்னா 5 லட்சம் வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்றாங்க. 5,09,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இதுவே நம்ம போன வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3,91,000 வண்டியா தான் வந்து இருக்கு. அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் 4,60,000 வண்டி தான் வந்து வித்திருப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணாங்க. பட் 5 லட்சத்தை வந்து தாண்டி போயிட்டாங்க.
ஸோ அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பீட் பண்ணி போன ஒரு ரீசனால இங்க வந்து இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒரு ஆல் டைம் வந்து டச் பண்ணிருக்கு. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க 2 வீலர் செக்மெண்ட் அண்ட் இங்க 3 வீலர் செக்மெண்ட் அண்ட் தென் டோட்டல் சேல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி எல்லாமே 30% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல அப்பா இருக்கு. இன்னும் ஆட் ஆனா வந்து 3 வீலர் செக்மெண்ட்டுமே 36% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து growth வந்து பண்ணிருக்காங்க. இந்த சேல்ஸ் growth வந்து பார்க்கும்போது ஸோ எல்லாமே இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு பிளஸ் பாயிண்டா தான் வந்து அமையுது. அண்ட் தென் டிவிஎஸ் கம்பெனியும் ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சப்ளை கன்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ரேர் எர்த் மேக்னெட் வச்சு தான் இந்த பேட்டரிலாம் தயாரிக்கிற வேண்டியதா இருந்துச்சு. ஈவில அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நாங்க கொஞ்சம் தாண்டி போயிட்டோம். ஸோ எங்களால அந்த ரேர் எர்த் மேக்னெட் இல்லாமலே வந்து பேட்டரி வந்து தயாரிக்க முடியும், எங்களோட ஈவிக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பிளஸ் பாயிண்டா அமைஞ்சு டிவிஎஸ் மாடல்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கன்சிடரபிள் ஸ்டேஜில் வந்து வரல, வந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்க்கலாம். சேம் நம்ம வந்து ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் இங்க மாருதி சுசுகி, ஈச்சர் அண்ட் தென் இங்க உண்டாய் எல்லாமே எடுத்து பார்த்தாலுமே சேல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. உண்டாய் மட்டும் தான் இங்க நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கு. உண்டாய் மட்டும் 4% வந்து அவங்க சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. மீதி எல்லாமே வந்து நல்லா தான் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஏறவும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. 2% 3% சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் சிம்பிள் தான். இப்போ ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால வந்து நிறைய கன்சம்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து செகண்டா வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க பிளஸ் பாயிண்டா வந்து அமைது. இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹீரோ மோட்டோகார்ப்போட பவன் முன்ஜால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு வெல்கம் மூவா வந்து இருக்கு. இது வந்து குரூஷியல் எனேபிளரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பை பண்றவங்க, ஸோ இங்க பைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பை பண்றவங்க அவங்க எல்லாருமே வந்து சூப்பரா இதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இன்க்ளூடிங் இங்க ரூரல் ஏரியால இருக்கவங்களும் சரி, அர்பன் ஏரியால இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து பைக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த 3ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதிக்குள்ள வந்து நடக்க போகுது. இதுல வந்து அப் டு 350 சிசி வந்து இருக்கு அப்படின்னா அதுல 28% வந்து இப்போ வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நீங்க அபோவ் 350 சிசிக்கு மேல நீங்க வண்டி வாங்குறீங்கன்னும் போது 28% வந்து ஜிஎஸ்டியும் கூட வந்து காம்பன்சேஷன் செஸ்ஸா வந்து பார்க்கும்போது 3% வந்து போடுவாங்க. ஸோ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி 5 இல்ல அப்படின்னா 18% அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றது வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வரவேற்கிற விதமா ஹீரோ மோட்டோகார்ப்போட பவன் முன்ஜால் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சேம் இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகிதான் இங்க ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் தென் இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸா இருக்கட்டும் அண்ட் தென் இங்க பஜாஜ் ஆட்டோ இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எதுவுமே வந்து அண்டர் வேல்யூல இருக்க மாதிரி தெரியல. எல்லா கம்பெனியுமே வந்து ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. மாருதி சுசுகி இன்க்ளூடிங் அந்த ஈச்சர் மோட்டார்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கு. பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் நம்பர்ஸும் உண்டாயோட சேல்ஸ் நம்பரும் அந்த டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் நம்பரும் வந்து வந்துருச்சு. இதில் நம்ம பஜாஜ் ஆட்டோ பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஓரளவுக்கான டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஓரளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபிளாட்டா தான் வந்து இருந்துச்சு. பட் டோட்டல் சேல்ஸா கம்பைன் பண்ணும்போது 2% வந்து இருந்துச்சு. இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் லைட்டா டவுன் ஆயிருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்பா இருக்கு. ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி 2% ஓவரால் டோட்டல் சேல்ஸா வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து 5% சேல்ஸா வந்து இருக்கு, இயர் ஆன் இயர்ல அப்பானது. இங்க உண்டாய் வந்து 4% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. இங்க டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பண்ண முடியல அவங்களால. அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல ஒரு கிங்கா தான் வந்து இருக்காங்க. இந்தியால இருந்தா அதிக எக்ஸ்போர்ட் வந்து உண்டாய் வந்து நடந்துட்டு இருக்கு. கொரியாக்கெல்லாம் அங்கதான் அதிகமா போகுது. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஆனா இங்க இந்தியாவோட சேல்ஸ் வந்து நடக்கல. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இங்க ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓலா ஷேர் 15% ஏறி இருக்கு. பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஜென்ட்ரி ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. அது 2028 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பிளான் வந்திருக்கும். இவங்களுக்கு 13 இருந்து 18% வந்து இவங்களோட சேல்ஸ் இன்சென்டிவா வந்து கிடைக்கும். அன்டில் 2028 வரைக்கும் இருக்கிற ஒரு ரீசனால இது வந்து இந்த கம்பெனிக்கு பிளஸ் மொமெண்டா அமையும் அப்படின்ற ஒரு ரீசனாலே இந்த ஷேர் வந்து ஏற்றிருக்காங்க 15%. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சொல்றது என்னவா இருக்குன்னா எங்களோட மார்ஜின்ஸ் வந்து சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 25% வந்து நாங்க மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபர்தர் லான்ச்சஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் ப்ராடக்ட் வந்து கரெக்டா லான்ச் வந்து இருக்கு. சன்கால் ஈவென்ட்னு சொல்லி ஒன்று நடத்த போறாங்க. இது வந்து ஆனுவல் ஈவெண்டா வந்து இருக்க போது அதுல ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. S1 Pro ஸ்போர்ட்ஸ் மோட், S1 Pro Plus and then Roadster X இந்த 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இது எல்லா ரீசன்ஸையும் கம்பைன் பண்ணி 15% ஏத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து இன்னும் நெகட்டிவான கம்பெனியா தான் இருக்காங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. மார்ஜின்ஸ் இன்னும் பெட்டரா வந்து பண்ண முடியல. கடன் அதிகமா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து ஃபுல் டிபெண்டன்சியா வந்து PLI அண்ட் தென் ஃபேம் இந்த ஒரு சப்சிடிஸ் மூலமா தான் வந்து டிபெண்டன்சி பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த சப்சிடிஸ்லாம் வந்து கிடைக்கல. அண்ட் தென் இவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்குற அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னும் போது இந்த கம்பெனி எப்படி சர்வை ஆகும் அப்படின்றது வந்து கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன எதுன்றதா பார்த்து டிசைட் பண்ணுங்க. இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. ஸோ அதிகமா ஏறுது அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து ஏற போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. கன்சிடரும் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்றத வந்து இங்க இருக்க நியூஸா வந்து இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா இல்ல ஃபெடரல் பேங்கா இந்த Q1 அப்புறம் எது வந்து நல்ல பையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன். நம்ம கன்சிடர் பண்ண போறோம்னா எது பண்ணலாம் அப்படின்றத இந்த ஆர்டிகளோட கம்பைன் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த அப்ரலி இந்த வயசு மட்டும் எப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 19%, இங்க ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு 7% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் வேல்யூஷன் சைஸ் பார்க்கும்போது ரெண்டு கம்பெனியுமே சேமா தான் வந்து இருக்காங்க. இங்க 1.4 வந்து புக் வேல்யூவா இருக்கு ஃபெடரல் பேங்க், இங்க 1.3 வந்து இருக்கு இங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்.
ஸோ ரெண்டும் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினா வரும்போது ஃபெடரல் பேங்க் 3% வந்து டவுன் ஆயிருக்கு. இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 5.5% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பெட்டரா ஃபெடரல் பேங்க் வந்து இருக்கு. லோன் போர்ட்ஃபோலியோ growth வந்து வரும்போது 9% ஃபெடரல் பேங்க் வந்து growth கொடுத்திருக்காங்க. இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 20% வந்து லோன் growth வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெட்ரிக்ஸ்ல பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பெட்டரா வந்து இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் தென் ப்ரொவிஷனிங் வைஸ் வந்து வரும்போது இங்க ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 19% ஃபெடரல் பேங்க் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. இது வந்து 32% டவுன் இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். சோ இதுல ரெண்டுமே நெகட்டிவா தான் இருக்கு. அதுல மெயினா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னும் நெகட்டிவா வந்து இருக்கு. அண்ட் தென் ப்ரொவிஷனிங் சைடு வரும்போது இங்க என்பிஎஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டு கம்பெனியுமே டீசென்ட் என்பிஎஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. சோ இதுல வந்து ஃபெடரல் பேங்க் கொஞ்சம் ஹெடா வந்து இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ல வரும்போது ஃபெடரல் பேங்க் இன்னும் பெட்டரா வந்திருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் விட. growth அண்ட் தென் கேபிட்டல் இனிஷியேட்டிவ்ஸா வரும்போது இப்போவும் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னும் growth வந்து கொடுக்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வான்பர்க் பின்கஸோட பிளாட்டினம் இன்வெஸ்டர்ஸ் மூலமா 2600 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து நியூஸ் இருந்துச்சு. அது அபிஷியலா வந்து ஆயிடுச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் மூலமா வந்து அந்த இவங்க ஸ்டாக்லயே வந்து இம்ப்ளிகேஷன் வந்து ஆகும் போது இந்த கம்பெனி அக்ரெசிவான ஒரு மூவ்ல வந்து இறங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபெடரல் பேங்க் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேங்க்கும் கூட. சோ நீங்க ஓவராலா வந்து பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் தென் ஃபெடரல் பேங்க் இது ரெண்டு பேங்க்குமே வந்து பார்த்தோன்னா எமர்ஜிங் ஆகிற பேங்கா தான் வந்திருக்காங்க. அண்ட் தென் பெரிய பேங்க்கும் கூட எமர்ஜிங் ஓரளவுக்கு வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டாப் மோஸ்ட் பேங்கான இந்த ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் ஐசிஐசிஐ பேங்க் கூட வந்து இந்த பேங்க்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையா இருக்கு. ஸோ ஃபாலோ அப்பா பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்க நீங்க சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் வந்து என்ன மாதிரியான கன்சிடர் ஸ்டேஜ்ல இருக்கோ அது எல்லாமே அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். பட் அது வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸா வந்து இருக்கு. இந்த கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். பட் இது வந்து வேல்யூடா வந்து இருக்கு, அண்டர் வேல்யூல வந்து கிடையாது. சோ இன்னமும் டீசென்டான வேல்யூல தான் இருக்கு. ஓவர் பிரைஸ்டா ஆகல அப்படின்றதா வந்து ரியாலிட்டியா வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 5000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இங்க பேட்டரிஸ் தயாரிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அடுத்த 7 இருந்து 8 வருஷத்துக்குள்ள இந்த டைம் பீரியட்குள்ள வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த கால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அவங்க இந்த பேட்டரி டெக்னாலஜில ஒரு பெரிய ஃபர்மா வந்து இருக்காங்க. அந்த கம்பெனி கூட சேர்ந்து இங்க R&D அண்ட் இங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் இங்க பேட்டரி ஃபெசிலிட்டிஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விதத்துக்குமே வந்து பேட்டரி வந்து தயாரிக்க போறாங்க. ஆட்டோமோட்டிவ் அந்த நான் ஆட்டோமோட்டிவ் ரெண்டுத்துக்குமே தயாரிக்க போறாங்க. ஆட்டோமோட்டிவ்னா இந்த இவி பைக்ஸ் அண்ட் இவி கார்ஸ் இதுக்கு எல்லாமே தயாரிச்சு கொடுக்குது. நான் ஆட்டோமோட்டிவ்னா பார்க்கும்போது இங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குலாம் இது யூஸ் பண்ற பேட்டரிஸ் இருக்குல்ல, சோ அதையும் வந்து தயாரிச்சு வந்து கொடுக்க போறாங்க. சோ ரெண்டு இடத்துலயுமே இறங்க போறாங்க. அதுதான் இன்னைக்கு நியூஸ் இருக்கு அசோக் லேலண்ட்ல. ஜைடஸ் வெல்னஸ் நம்ம நேத்து ஒரு நியூஸ் வந்து பார்த்திருந்தோம். அந்த நியூஸ்னால இன்னைக்கு 9% ஏறி இருக்கு. அது என்ன எதுன்னு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சொல்றேன். இவங்க வந்து யூகே பேஸ் பண்ண ஒரு கம்பெனி வந்து வாங்க போறாங்க. அது இவங்களோட யூகே கம்பெனியா ஒன்னு இருக்கு, சப்சிடரி கம்பெனி. அந்த கம்பெனி மூலமா இந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. வாங்க போற கம்பெனி நேம் வந்து கம்ஃபர்ட் கிளிக் லிமிடெடா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி கூட வந்து ஒரு 3 சப்சிடரிஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து அயர்லாந்துல, இன்னொன்னு வந்து யூஎஸ்ல, இன்னொன்னு வந்து இந்தியால இருக்கு. அந்த 3 சப்சிடரிஸுமே சேர்ந்து வந்து வாங்க போறாங்க. சோ இது வந்து இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸ் அமையுது. அண்ட் தென் இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அக்யூசியேஷனா வந்து இருக்கு. சோ இன்டர்நேஷனல் பிளேயரா என்லார்ஜ் ஆகிற பிளான் வந்து இருக்கிற ஒரு ரீசனால இந்த ஷேர்ஸ் வந்து ஏத்திருக்காங்க. 9% வந்து ஏறி இருக்கு. சோ இன்னமும் இந்த கம்பெனி வந்து ஓவர் பிரைஸ் தான் இருக்குது அப்படின்றத வந்து உண்மை. பிளிப்கார்ட் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா பிங்க் வில்லா இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இந்த பிங்க் வில்லா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்னன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்டான ஒரு வெப்சைட்டா வந்து இருக்கு. அதுக்கான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ நீங்க பிங்க் வில்லான்ற வெப்சைட் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட், அதாவது வந்து இங்க என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மூவிஸ் அண்ட் தென் சினிமாஸ் அண்ட் தென் காசிப் அண்ட் தென் ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்து இதுல அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஜென்சி அண்ட் தென் மில்லனல்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. இந்த ஏஜ் கேட்டகரியான இந்த 20ல இருந்து 35 வந்து அதிகமா இங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா இந்த ஒரு அக்யூசியேஷன் பண்ணிடலாம். இங்க வந்து அந்த ஸ்டார்ஸ் மூலமா வந்து இவங்களோட ஆஃபர்ஸ் அண்ட் தென் இவங்களோட ப்ராடக்ட் லான்ச்சஸ் இது எல்லாமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஆட்ஸும் வந்து அந்த வெப்சைட்ல வந்து அதிகமா போட முடியும் உங்களோட ஆட்ஸை. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளிப்கார்ட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து அமையுது. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நியூஸா வந்து இருக்கு. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்களோட கேள்விக்கான ஆன்சர்ஸ் அந்த சண்டே செஷன் வந்து வரும். அண்ட் தென் இன்னொரு பார்த்து ஏற்கனவே எடுத்து வச்சதே வந்து இருக்கு. சண்டே அன்னைக்கு பார்ட் 1 தான் போட்டுருவோம். பார்ட் வந்து போடல. அது மேபி என்னைக்கு அப்லோட் பண்றதுன்னு பார்த்து இந்த வீக்கெண்ட்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் தென் வீக்கெண்ட்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் வந்து பார்த்தலாம். எல்லா கொஸ்டின்ஸும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அண்ட் தென் அதையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சண்டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிடலாம். மிஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரா வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஃபார்வர்ட் வந்து ஆகும். அந்த நிறைய பேர் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாம இருக்கீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கான நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.